அண்ணி அண்ணே அண்ணே நல்லா இருக்கே அண்ணே. எப்படி இருக்கண்ணே? ஏன் வீட்டுக்கே வரல? ஐயா என்னையா பேரா 2 நாளா நீ வீட்டுக்கே வரலையே ஐயா. ஏயா இப்படி பண்ற? என்னோட அழகி வருத்தப்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்னோட அழகி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சரியா? போய்யா. கார்த்தி, நீ தான் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. நாங்க பண்றப்பாவது எடுத்து பேசலாம்ல கார்த்தி. மருமகனே, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சு நாங்க துடிச்ச துடிப்போம், தவிச்ச தவிப்போம். எங்களுக்கு தான் தெரியும். ஆமா மச்சான். அது என்ன கார்த்தி, நீ இப்படி இருக்கலாமா? வீட்டுக்கு வராம இருக்கலாமா? வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கற வரைக்கும் இங்க வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டு தானே நீ போன. கார்த்தி, உங்க அண்ணன் கோவத்துல ஏதேதோ சொன்னத நீ இப்படி பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வராம இருக்கலாமா? உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது? நல்லாவே தெரியும் அண்ணி. அதனாலதான் நான் வரல. இல்ல கார்த்தி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவரை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. உன்னை திட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் நீ இங்க வந்தியா, போன் பண்ணியா, எங்க இருக்கேன்னு உன்னை பத்தியே தான் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுதான் அவரோட மனசு. இல்ல அண்ணி, அவர் மனசு என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவர் எங்க? அண்ணே, பெரிய அண்ணன் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத அண்ணே. ஆமாண்ணே, எங்களுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்ண்ணே. நான் அண்ணன் கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச வந்திருக்கேன். அண்ணி, கொஞ்சம் அண்ணனை கூப்பிடுறீங்களா? சரி கார்த்திக். அண்ணனும் தம்பியும் இன்னைக்கு கட்டி உருள போறாங்க செந்தில. ஓஹோ, பெரிய மனுஷன் வந்திருக்காரா? என்கிட்ட சவால் விட்டுட்டு போன மாதிரி பை நிறைய பணம் கொண்டு வந்திருக்காரா? அண்ணே, நான் தான் சொன்னல, இதுதான் எங்க அண்ணனோட உண்மையான மனசு. ஆதிரட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏதோ அண்ணன் என்கிட்ட சொல்லு. உங்ககிட்ட பேசதான் நானும் வந்திருக்கேன். நான் தனியா மெக்கானிக் ஷாப் வைக்க கடை பார்த்திருக்கேன். கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் மெட்டீரியல் வாங்குறதுக்கும் சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும். கொஞ்சம் கூட. என்னது 2 லட்சம் கொடுக்கணுமா? என்ன விளையாடுறியா நீ? நீ ஒண்ணு சும்மாலாம் கொடுக்க தேவையில்ல. கடனா தான் கேக்குறேன். மாசம் 25,000 ரூபாய் கொடுத்து 8 மாசத்துல உன் கடன் அடைச்சிருவேன். டேய், ஏற்கனவே ஒரு கடன் பிரச்சனை என் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. இதில் நீ வேற தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா போயிரு. 2 லட்சம் ரூபாய் கொடு, நான் போயிடுறேன். 2 லட்சம் ரூபாய் இல்ல, 1 ரூபா கூட கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? எங்க இருங்க, நீ கோபப்படாதீங்க. பேசாம ஆதுற. வீட்டு செலவுக்கு பணம் குடுறான்னு கேட்டதுக்கு வீரப்பா வசனம் பேசிட்டு போனா. இப்ப வந்து 2 லட்சம் ரூபாய் பிச்சை கேட்டு வந்திருக்கான். மானங்கட்ட பையன். இங்க பாரு, வார்த்தையை அளந்து பேசு. யாரு மானங்கட்ட பையா? டேய், உன்கிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல. அடி வெளுக்கிறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. நான் ஏன் போணும்? நான் எதுக்கு போணும்? எனக்கு கை இருக்கு. இருக்குன்னா அடிச்சிருவியா என்ன? அட்ரா பிரபு, அட்ரா. வேண்டாம். கார்த்திக்